Hey guys, I'm Joe. In the episode of Tech Talks, Realme 6 specifications பத்தி பார்க்கலாம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களோட பட்ஜெட் 12000 ரூபாய்னா அந்த ரேட்டுக்கு வாங்கக்கூடிய Redmi Note 9 அந்த போனை பத்தி ஸ்பெசிஃபிகேஷன் போன வீடியோல போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல 13000 ரூபாய் உங்க பட்ஜெட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு வாங்கக்கூடிய போனை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த போன் தான் Realme லான்ச் பண்ண 6i. இந்த போனோட ஹைட் பாத்தீங்கன்னா 162.1 mm. இந்த போனோட width பாத்தீங்கன்னா 74.8 mm. இதோட டெப்த் அதாவது இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 8.9 mm இருக்கு. இதோட weight பாத்தீங்கன்னா 191 கிராம். இந்த போனோட ஃப்ரேமும் இதோட பேக் சைடும் பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா லூனார் ஒயிட்டும் எக்லிப்ஸ் பிளாக் ரெண்டு கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் பிளாக் கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்க நல்லா இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளீன் ஃபோன் வேணும்னா ஒயிட் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. போனோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்கு. இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 2400x1080. இது ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்கன்னா 90.5%. ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா வெறும் கார்னிங் Gorilla Glass 3 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இது ஒரு 480 nits டிஸ்பிளே. ஸோ அவுட்டோர் கண்டிஷன்லயும் நல்லா பிரைட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த போனோட பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேட்ல கூட 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த போனை டெய்லி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டை சப்போர்ட் பண்றதுக்காக பவர்ஃபுல்லான சிப்ஸ் தான் இதுல வச்சு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய CPU பாத்தீங்கன்னா MediaTek Helio G90T. இதோட GPU பாத்தீங்கன்னா ARM based G76. Geekbench டெஸ்ட் எடுத்ததுல சிங்கிள் கோர்ல 570 பாயிண்ட்ஸும் மல்டி கோர்ல 1683 பாயிண்ட்ஸும் எடுத்திருக்கு. இது நல்ல ஒரு ஸ்கோர்ஸ். இவ்வளவு அதிக ஸ்கோர் எடுத்திருக்க காரணம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சிப்செட் தான். Realme வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய போன்ஸ்ல இருக்கக்கூடிய சிப்செட்டை வந்து கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கணும்னு இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல இருக்கக்கூடிய சிப்செட்டும் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் காம்பினேஷனால இந்த போன்ல ஆடக்கூடிய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் டே டு டே டாஸ்க்கும் ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கும். இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா LPDDR4X RAM. இது ஒரு dual channel மெமரி. இந்த RAM பாத்தீங்கன்னா 4GB 6GB வேரியன்ட்லயும் இருக்கு. ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்கிறது UFS 2.1. அன்பார்ச்சுனேட்டா இது 64GB ஒரே வேரியன்ட்ல தான் உங்களுக்கு கிடைக்குது. பட் ஃபார்ச்சுனேட்டா மெமரி கார்டு போறதுக்காக டெடிகேட்டடா மைக்ரோ SD ஸ்லாட் இதுல இருக்கு. சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்கிறது Realme UI தான். இது Android 10 பேஸ்ட். இந்த போன்ல பாத்தீங்கன்னா 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸுக்குள்ளே 20 வாட்டுக்கான சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. பேட்டரின்னு வரப்போ இல்ல 4300 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரால உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணனும்னா வெறும் 55 மினிட்ஸ் தான் ஆகும். அதே நேரத்துல உங்களுக்கு பாக்ஸ் கூட இன்க்ளூட் பண்ண சார்ஜர்ல ஃபுல் சார்ஜ் ஆகணும்னா உங்களுக்கு 73 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும்னா உங்களோட வெப்சைட்ல போய்ட்டு நீங்க தனியா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். கேமரான்னு பாத்தீங்கன்னா இல்ல குவாட் கேமரா செட்டப் இருக்கு. இதோட பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா இது ஒரு 48 மெகாபிக்சல் ஷூட்டர். செகண்டரி கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் ஆங்கிள். தேர்ட் கேமரா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் லென்ஸ். ஃபோர்த் கேமரா பாத்தீங்கன்னா மேக்ரோ போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக ஒரு 2 மெகாபிக்சல். ஃப்ரண்ட் கேமரால செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு 16 மெகாபிக்சல் இருக்கு. வீடியோன்னு பாத்தீங்கன்னா 4K 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும். வீடியோ ஸ்மூத்தா இருக்கணும்னு இதுல எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் ஆட் பண்ணிருக்காங்க. இல்ல அடிஷனலா 1080p 60 frames per secondலயும் ஸ்லோ மோஷனுக்காக 120 frames per secondலயும் எடுக்க முடியும். இதுல ஒரு போனஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால கூட 120 frames per secondல எடுக்க முடியும். ஆடியோ கேட்கறதுக்காக 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இதுல இருக்கு. சார்ஜிங்காகவும் டேட்டா டிரான்ஸ்ஃபர்க்காகவும் USB Type-C கனெக்ஷன்ல இருக்கு. பவர் பட்டனும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் போனோட ரைட் சைடுல இருக்கு. இது நேச்சுரலா ரெஸ்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கிறதால யூஸ் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா பிரைசிங். போன் உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ல கிடைக்கும். 4GB RAM 64GB இன்டெல் உங்களுக்கு 13,000 rupeesக்கும் 6GB RAM 64GB இன்டெல் உங்களுக்கு 15,000 rupeesக்கும் கிடைக்கும். ஹையர் எண்ட் வேரியன்ட்ல இதோட காம்படிஷன் பாத்தீங்கன்னா போக்கோட M2 Pro தான். பட் நீங்க பேஸ் வேரியன்ட் வாங்குறீங்கன்னா அந்த போன்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் கூட இந்த போன்ல இருக்கு. அதுதான் ஹை ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து 13,000 rupeesனா இந்த போனை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இந்த போனோட ஃபர்ஸ்ட் சேல் ஜூலை 31st அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த போனை வாங்கணும்னா வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனல் இன்னும் நிறைய வளரணும்னா வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.